இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா விராட் கோலி 274 மேட்ச் விளையாண்டுருக்காரு. டேவிட் வார்னர் வெறும் 184 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. சொல்ற டேவிட் வார்னர் வெறும் 184 மேட்ச். இவரும் கிட்டத்தட்ட 250 ரன் 250 மேட்சுக்கு மேல விளையாண்டு இருந்தாருன்னா கண்டிப்பா 10,000 ரன் போயிருக்கு. அப்புறம் ஏன் உங்களால விளையாடல? கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் வந்து நல்ல ஒரு ஃபயர் ஆன உடனே டேவிட் வார்னர் டிராப் பண்ணிட்டாங்க. இப்ப பிக் பேஷ்ல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செஞ்சுரிக்கு மேல செஞ்சுரி அடிச்சு. தெரியுதா ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயருக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சேஞ்ச் பண்ற பிளேயருக்கும் வித்தியாசம் என்ன? இது வந்து என்னன்னா இந்தியன் பிரீமியர் லீக்னால விராட் கோலிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டேவிட் வார்னர் ஃபாரின் ஸ்லாட்ல வரனால ஃபாரின் ஸ்லாட் அடி வாங்குறதுனால அவங்க என்னதான் ஃபாரின் ஸ்லாட்டா இருந்தாலும் நல்ல பிளேயர்னா எடுக்கணும்ல. என்னப்பா டேவிட் வார்னர் அப்பா விராட் கோலிப்பா டேவிட் வார்னரா விராட்? இருங்க இதோட நிப்பாட்டாதீங்க, இன்னும் இருக்கு. ஓகேவா? இதே வந்து விராட் கோலி வந்து 184 மேட்ச்ல என்ன அச்சீவ் பண்ணிருக்கான்றதை பார்ப்போம். சரியா? பாருப்பா விராட் கோலி வந்து 184 மேட்ச்ல வந்து அதாவது மொத்தமே 184 மேட்ச். வார்னர் எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காரு? வார்னர் 184 மேட்ச். அதோட கம்பேர் பண்ணி விராட் கோலி சரியா 5878 ரன். சரி, யாரு? விராட் கோலி. விராட் கோலி. டேவிட் வார்னர் வந்து 6565. ஓகேவா? சராசரி வந்து 38. யாருக்கு? விராட் கோலி. விராட் கோலிக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொல்றது விராட் கோலி. ஓகே. வார்னருக்கு வந்து 40.52. வாஷவுட்டுக்கு மொத்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 130 தான். அதேதான். ஆமா. ஓகேவா? வார்னருக்கு வந்து 139. சரியா? செஞ்சுரி வந்து 5 அடிச்சிருக்காரு. ஓகேவா? வார்னர் வந்து 4 தான் அடிச்சிருக்காரு. செஞ்சுரில 1 மிஸ் ஆயிருக்கு. ஒண்ணு தான் மிஸ் ஆயிருக்கா? ஹாஃப் செஞ்சுரி பாத்தீங்கன்னா 39 தான் விராட் கோலி அடிச்சிருக்காரு. ஓகேவா? டேவிட் வார்னர் வந்து 62 அடிச்சிருக்காரு. கன்சிஸ்டன்சி. ஓகேவா? அதிகபட்ச ஸ்கோர் வந்து விராட் கோலிக்கு தான் இருக்கு. 113 அடிச்சிருக்காரு. ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா ஆர்சிபில விளையாடுறப்போ விராட் கோலிக்கு பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிட்டாரு. இப்போ ஒரு 15 ஓவர்ல விக்கெட்லெஸ்ல இருக்கு அப்படின்றப்போ அவர் அவுட் ஆனாலும் கம்பேக்ட் பண்றதுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏபிடி பிளேயர்ஸ், அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ், வாட்சன், கேஎல் ராகுல் அந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுருக்காங்க. ஆனா இதே வந்து ஒரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எடுத்து பார்த்தா டேவிட் வார்னர் 15வது ஓவர்ல அவுட் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான் மேட்ச். ஏன்பா வில்லியம்சன் இருந்தாரு, மோசிஸ் ஹென்ட்ரிக்ஸ் இருந்தாரு, அங்கேயும் கேஎல் ராகுல் இருந்தாரு. என்ன பண்ணாங்க அதானே வருது. சரிப்பா, என்னப்பா விராட் கோலியா டேவிட் வார்னராப்பா? எனக்கு டேவிட் வார்னர். விராட் கோலி.